அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம். செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வழங்கி மகிழ்கிறேன். செல்வராமாயணம் பருவம் 3 அயோத்தி பருவம், காலம் 8 பரதன் காலம். நம் நாட்டிற்கு இறங்குவாய் என பரதனை கேட்ட மக்கள். பாடல் எண் 1008. ஊருலகின் பகலகமே, உயர் வாய்மை தூயகமே, சீருயர்ந்த கதிர்குலத்தின் சிந்தை உயர் தாயகமே, பாருக்கே ஒளியன்பு பாராட்டும் சேயகமே, ஊருக்காய் இறங்கிடுவாய் உத்தமமாம் நேயகமே. இதுவே 1008வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். ஊருலகின் பகலகமே, உயர் வாய்மை தூயகமே என்கிற முதல் வரிக்கான விளக்கம். அன்பு கொண்ட பரதனே, நீ இந்த ஊருக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்துக்கே பகலகம் என்கிற வகையிலே திகழக்கூடிய கதிரவனின் ஒளி மிகுந்த அகமாக, பகலவன் என்னும் கதிரவனின் அகமாக திகழக்கூடியவனாக இருக்கிறாய். அவ்வாறு பகலவனாய் திகழக்கூடிய உள்ளத்தை கொண்டிருக்கக்கூடிய பரதனே, உயர் வாய்மை தூயகமே, பகலவனாக மட்டுமல்ல, உயர்ந்த வாய்மை, அனைத்தையும் விடவும் உயர்ந்திருக்கக்கூடிய வாய்மை என்னும் உண்மையால் திகழக்கூடிய தூய்மை மிகுந்த உள்ளத்தை கொண்டவனே, சீருயர்ந்த கதிர்குலத்தின் சிந்தை உயர் தாயகமே, மிகவும் சிறப்பு மிக்க நற்பண்புகளால் சிறந்து விளங்கக்கூடிய கதிரவ குலம் என்கிற சூரிய குலத்தின் எண்ணங்களால், சூரிய குலத்திலே தோன்றியவர்கள் இடையே எண்ணங்கள் என்கிற சிந்தையினால் உயர்ந்து விளங்கக்கூடிய உயர்ந்த உள்ளம் கொண்ட உயர்ந்த உள்ளத்தின் தாயகமாக விளங்கக்கூடிய மேன்மை பொருந்தியவனே, பாருக்கே ஒளி அன்பு பாராட்டும் சேயகமே, இந்த உலகத்துக்கே ஒளி என்கிற அன்பினை பாராட்டக்கூடிய ஒரு குழந்தையின் அகமாக, ஒரு குழந்தையானது கள்ளங்கவளமின்றி அனைவருக்கும் அன்பினை பாராட்டுவதைப் போல, அன்பு கொடுப்பதைப் போல, நீயும் இந்த உலகத்துக்கே ஒளியன்பு என்கிற அன்பினை எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் வாரி வழங்கி வருகிறாய். அத்தகைய உயர்ந்த உள்ளம் கொண்ட பரதனே, ஊருக்காய் இறங்கிடுவாய் உத்தமமாம் நேயகமே, இந்த ஊருக்கு, ஊர் என்கிற நம்முடைய கோசல நாட்டுக்காக நீ இரக்கம் கொண்டு ஆட்சி பொறுப்பு ஏற்றுக்கொண்டு நம்முடைய மக்களுக்கு ஒரு நல்லாட்சியை தந்து நம்முடைய நாட்டை காப்பாற்றுவாய். உத்தம உள்ளம் கொண்ட பேரன்பு நெஞ்சமே, நீ நம்முடைய நாட்டுக்காக இறங்கி ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொள்வாய் என்று அன்போடு கேட்டுக்கொண்டனர். இதுவே 1008வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 1009வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம். இறையருளால் அடியேன் இயற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்கள் முன் தொடர்ந்து வழங்கி வருகிறேன். உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.